ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க, கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் எதிரான இந்திய அணி வெற்றி குறித்து பேசிய முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா நட்சத்திர வீரர் மிஸ்டர் ஏபி டிவிலியர்ஸ் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. இந்திய அணி தான் இந்த கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அவர் தெரியாத ஆளே கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பல சாதனைகள் படைச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி குறித்து இந்தியா உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க, கண்டிப்பாக இந்த கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் எதிராக அவங்க வெற்றி பெற்றிருக்குது அவ்வளோ பெரிய வெற்றிலாம் கிடையாது. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் ஈஸியாக வின் பண்ணியிருக்கணும், இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்க. வர சண்டே மேட்ச் பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு போட்டி இந்த ஒரு போட்டிக்கோசரம் எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. ரெண்டு சைடுமே இந்திய ரசிகர்கள் சரி, பாகிஸ்தான் ரசிகர்கள் சரி, கண்டிப்பாக அது ரொம்ப பார்க்க வேண்டிய போட்டியாக வரும். அதனால் இந்திய அணி இந்த கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா நேற்று வெற்றி பெற்றிருக்காங்க. என்னோட வாழ்த்துக்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட கருத்து சொல்லியிருக்கார். பர்சனலாக அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா இந்திய அணி ஒரு கோப்பை அடிக்கிறதுக்கான தகுதியான அணியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்தால் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்து நம்மக்கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட முதல் போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று செமியில் ஃபைனலில் மோதுற மாரி வரும், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அது ஒரு வலுவான அணி தான். ஆனால் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அடுத்த போட்டி வெற்றி பெற்று அவங்க வெற்றி பெற்றால் தான் செமிஃபைனலுக்கு போக முடியும், பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாரி நம்ம அடுத்த போட்டி வெற்றி பெற்றால் அதெல்லாம் நடக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பிளேயிங் லெவல் எதனா மாற்றுறாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா நல்ல அணி தான் போனாட்டி இருந்தது. இருந்தாலும் குல்தீப் யாதவுக்கு பதில் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு நம்ம வருண் சக்கரவர்த்தி இறக்குனா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி டைட்டாகவும் போடுவார், நல்ல எப்படி சொல்லுது, நல்ல ஃபிங்கர் ஸ்பின்னர், நல்லா லெஃப்ட் ஹேண்டுக்கு பயங்கரமாக சூப்பராக போடுவார். மூணு ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆமாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் ரைட் ஆம் ஸ்பின்னர், 2 லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்னால் ஓகே. ஏன்னா அக்சர் பட்டேல், ஜடேஜா, சிமிலர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் போடுறாங்க. கொஞ்சம் வேரியேஷனுக்கு வருண் சக்கரவர்த்தி இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட பர்சனல் கருத்து. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க டீம் சேஞ்சஸ் எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தானில் சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் ஃபார்மில் இல்லை, சொல்கிறதுக்கு ஆடுற மாதிரி இல்லை. இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட கருத்து. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி நாளைக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் போகணும், இவங்களாம் இறக்கலாம், இவங்களாம் இருக்கக்கூடாது, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, அவங்களோட கருத்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.